இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகளை வழங்குவதற்காக மோனிஷா. முக்கிய செய்திகள். விவசாயிகள் பிரச்சினையில் அக்கறை காட்டாத தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். 2 வாரத்திற்குள் விவசாயிகளுக்கான சலுகைகளை அறிவிக்க வேண்டும் என அதிரடி உத்தரவு. விவசாயிகளுக்கு ஆதரவாக கத்திப்பாரா பாலத்திற்கு பூட்டு போட்டு இளைஞர்கள் போராட்டம். தமிழகத்தை மோடி அரசு அழிக்க பார்ப்பதாக இயக்குநர் கௌதமன் குற்றச்சாட்டு. கத்திப்பாரா மேம்பாலத்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அராஜக முறையில் கைது. சங்கிலி மற்றும் பூட்டை உடைத்து போக்குவரத்தை சீர் செய்தது காவல்துறை. டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பத்ம விருதுகள் வழங்கும் விழா கோலாகலம். பாடகர் யேசுதாஸ் உள்ளிட்ட சாதனையாளர்களுக்கு விருது வழங்கினார் பிரணாப் முகர்ஜி. வருமான வரித்துறை பெண் அதிகாரியை மிரட்டிய விவகாரம். காமராஜ் உள்ளிட்ட 5 அமைச்சர்களை விசாரிக்க காவல் ஆணையர் கரண் சின்ஹா உத்தரவு. தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டம். தமிழ் மக்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வாழ்த்து. மகிழ்ச்சி செழித்தோங்கும் வகையில் அமையட்டும் என ட்விட்டரில் பதிவு. குடியிருப்பு பகுதிக்குள் டாஸ்மாக் கடை அமைக்க வலுக்கிறது எதிர்ப்பு. தமிழகம் முழுவதும் நீடிக்கும் பெண்களின் தன்னெழுச்சி போராட்டம். விரிவான செய்திகள். விவசாயிகள் பிரச்சினையில் தமிழக அரசு அக்கறை காட்டவில்லை என உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. விவசாயிகள் பிரச்சினை குறித்து தமிழ்நாடு பொதுநல வழக்காடு மையம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இது தொடர்பான வழக்கு விசாரணையில் விவசாயிகள் பிரச்சினையில் தமிழக அரசு அக்கறை காட்டவில்லை என உச்சநீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. விவசாயிகள் தற்கொலை வேதனை அளிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். விவசாயிகள் பிரச்சினையில் தமிழக அரசு தொடர்ந்து மௌனமாக இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கண்டனம் தெரிவித்த உச்சநீதிமன்றம் 2 வாரங்களுக்குள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு புதிய திட்டங்களையும் சலுகைகளையும் அறிவிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. மேலும் மே 2ஆம் தேதிக்குள் விவசாயிகள் பிரச்சினைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பதில் அளிக்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக சென்னை கிண்டி கத்திப்பாரா பாலத்திற்கு பூட்டு போட்டு இளைஞர் அமைப்பினர் போராட்டத்தை நடத்தியதால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் கடந்த 1 மாதமாக தமிழக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஆனால் மத்திய அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து சென்னை கிண்டியில் உள்ள கத்திப்பாரா மேம்பாலத்தில் பூட்டு போட்டு இயக்குநர் கௌதமன் தலைமையில் இளைஞர்கள் போராட்டம் நடத்தினர். இதன் காரணமாக அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் வரிசை கட்டி நின்றன. இதையடுத்து அங்கு வந்த போலீசார் இளைஞர் அமைப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் சாலையில் கட்டப்பட்ட சங்கிலியை அறுத்தும் பூட்டை உடைத்தும் போக்குவரத்தை சீர் செய்தனர். இந்த 30 நாளா தமிழக விவசாயிகள்
தலைநகர் டெல்லியில் உட்காந்துட்டு போராடிட்டு இருக்காங்க. அவங்களும் பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு வடிவத்தில் போராடிட்டு இருக்காங்க. கடைசியாக போன வாரத்தில் முழு நிர்வாணமாகவும் போராடி பார்த்துட்டாங்க. இவ்வளோ செஞ்சும் மத்திய அரசாங்கம் விவசாயிகளோட கோரிக்கைகளை கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணல. அவங்க வந்து பார்க்கல, பேசல. குறைந்தபட்சம் அவங்கள கூப்பிட்டு பேசுறதுக்கு கூட முடியல. பொன்ராதாகிருஷ்ணன் போறாரு, போயிட்டு பேசிட்டு விவசாயிகளை பற்றி குறை சொல்லிட்டு தான் வராரு. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, உடனடியாக தமிழக முதலமைச்சர் டெல்லி சென்று பிரதமரை சந்திக்கணும். எப்படி ஜல்லிக்கட்டுக்காக டெல்லி சென்று பேசினாங்களோ அதே மாதிரி இந்த விவசாய பிரச்சனைக்காக டெல்லி சென்று பிரதமரை சந்திக்கணும். சந்திச்சு விவசாயிகளோட கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றணும். அதுக்காக தான் இங்கே நாங்கள் இளைஞர்கள் பல்வேறு கட்டமாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். 2 நாள் முன்னாடி ஆளுநர் மாளிகை முற்றுகையிட்டோம். போன வாரத்தில் மறுநாள் உட்காந்தோம், அப்போ கைது பண்ணாங்க. தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு நாள் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் நாங்கள் சொல்றது என்ன ஒன்னே ஒன்னா, நாங்கள் இந்த மாதிரி போலீசாரின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இளைஞர்கள் அமைப்பினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக அவர்கள் முழக்கமிட்டனர். மத்திய மோடி அரசு தமிழக விவசாயிகளை அழிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக இயக்குநர் கௌதமன் குற்றம் சாட்டினார். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட கௌதமன் உள்ளிட்ட இளைஞர் அமைப்பினை போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றி சென்றனர். 1917 இந்த தேசத்தில் காந்தியடிகள் அவர்கள் விவசாயிகளுக்கான போராட்டம் நடத்தினார். சரியா 100 வருஷம் காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்த சொல்லப்படுகிற இந்த விவசாயத்தை விவசாயிகளுக்காக நின்னத மோடி அவர்கள் அழிக்க நினைக்கிறாரு. எங்களுடைய மானமுள்ள தமிழர்கள் இளைஞர்கள் அதாவது காவிரி மேலாண்மை வாரி அமைக்கிற வரைக்கும், நெடுவாசல் போராட்டம் வெற்றி அடைகிற வரைக்கும் மாணவர்கள் இளைஞர்கள் ரயிலை நிறுத்தி டெல்லியில் நடைபெற்ற விழாவில் பாடகர் யேசுதாஸ் உள்ளிட்ட பிரபலங்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி பத்ம விருதுகள் வழங்கி கௌரவித்தார். டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் பத்ம விருதுகள் வழங்கும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி கலந்து கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பத்ம விருதுகளை வழங்கி கௌரவித்தார். யேசுதாஸ், ஜக்கி வாசுதேவ், சரத் பவார், முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்டோருக்கு பத்ம விபூஷன் விருதுகள் வழங்கப்பட்டது. சாக்ஷி மாலிக், தீபா கர்மாக்கர் உள்ளிட்டோருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் பிரணாப் முகர்ஜி. सुश्री दीपा कर्माकर, खेल जिम्नास्टिक्स। श्री साक्षी मलिक, खेल कुश्ती। श्रीमती अरुणा महंती, कला नृत्य। மறைந்த பத்திரிகையாளர் சோ ராமசாமி அறிவிக்கப்பட்ட பத்ம விருது அவரது மனைவியிடம் வழங்கப்பட்டது. மேலும் விஸ்வ மோகன் பட், ரத்ன சுந்தர் மகாராஜ் உள்ளிட்டோருக்கு பத்ம பூஷன் விருதுகள் வழங்கப்பட்டது. விராட் கோலி, சேகர் நாயக், மாரியப்பன், தங்கவேலு உள்ளிட்டோருக்கு விருது வழங்கப்பட்டது. இவ்விழாவில் பிரதமர் மோடி, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழக காவல்துறை அதிமுக அரசின் ஏவல் துறையாக மாறிவிட்டதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்வராயன் ஒத்தைவாடை தெருவை சேர்ந்த தேமுதிக தலைமை கழக பேச்சாளர் சரவணன் கடந்த வாரம் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் தேமுதிக தலைமை கழக பேச்சாளர் சரவணனின் புகைப்படத்தை திறந்து வைத்த அவர் அவரது மனைவி மற்றும் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் படுகொலை செய்யப்பட்ட தேமுதிக பிரமுகர் சரவணனின் மகன் மற்றும் மகளுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காசோலையை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சரவணனின் மகன் மற்றும் மகளின் படிப்பு செலவு முழுவதையும் தேமுதிக ஏற்கும் என்றார்.
மேலும் சரவணனின் மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு தேமுதிக எப்போதும் துணை நிற்கும் என்றும் அவர் கண்ணீர் மல்க கூறினார். அவருடைய பையன், ஒரு பொண்ணு, 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க மனைவி, அவங்க 2 பேருடைய பொண்ணு பையன். இவர்களுடைய கல்வி செலவை கேப்டன் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்றத அன்னைக்கே சொல்லியிருக்காரு. அந்த வகையில் இன்னைக்கு இந்த குழந்தைங்க மேல ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணி இருக்கிறோம் இந்த வருஷத்துக்கு. இனி வருங்காலங்களிலும் அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய படிப்புக்கு தேவையானதை நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் சார்பாக உறுதியாக இந்த பிள்ளைகள் படிப்புக்கு நிச்சயம் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அதே போல் அவங்க மனைவி சின்ன வயசுல இப்படி ஒரு நிலைமை அவங்க அடைஞ்சிருக்காங்க. அவங்க சகோதரி, குடும்பம் எல்லாம் இன்னைக்கு அவங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க. அவங்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்னைக்குமே உறுதுணையாக பாதுகாப்பை இருக்கும் அப்படின்றது இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக காவல்துறை அதிமுக அரசின் ஏவல் துறையாக மாறிவிட்டதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இதன் காரணமாக கோவில் நகரமான காஞ்சிபுரம் தற்போது கொலை நகரமாக மாறிவிட்டதாகவும் அவர் புகார் தெரிவித்துள்ளார். இன்றைக்கு இருக்கிற காவல்துறை ஆளும் கட்சியின் ஏவல் துறையாக மாறியதனுடைய விளைவு கோயில் நகரமான காஞ்சிபுரம் கொலை நகரமா மாறி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்திலே 2014 காஞ்சிபுரம் மாவட்டத்துல மட்டும் மொத்தம் 29 கொலைகள் நடந்திருக்கு. கடந்த ஆண்டு மொத்தம் 32 கொலைகள் நடந்திருக்கு. அது மட்டும் 3 மாசத்துல, இப்ப கடந்த 3 மாதத்துல மொத்தம் 12 கொலைகள் இந்த காஞ்சிபுரத்துல நடந்திருக்கு. அதே போல ஜெர்மனில இருந்து ஒரு சுற்றுலா பயணி காஞ்சிபுரம் மாமல்லபுரத்துல ஜெர்மன் பொண்ணு அவங்க கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டுல காவல்துறை அப்படின்னு ஒண்ணு இருக்குதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எல்லார் மனசுலயுமே எழுது. சரவணனுடைய மரணத்தோட இது போன்ற படுகொலைகளுக்கு முற்றிலுமாக முற்றுப்புள்ளி வைக்கணும். காவல்துறையும் தமிழக அரசும் இரும்புகரம் கொண்டு யார் இந்த செயலை செய்தார்களோ அவங்கள நிச்சயமாக உடனடியாக கைது செய்து அவங்களுக்கு உரிய மிகப்பெரிய ஒரு தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றத எங்களுடைய ஒரே திடமாக எங்களுடைய கோரிக்கை இந்த நேரத்தில் வைக்கணும். அது வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஓயாது என்ற கருத்து இந்த நேரத்தில் சொல்றேன். தமிழகத்தில் விரைவில் பொதுத் தேர்தல் நடைபெறும் என கூறிய அவர், விவசாயிகளின் தற்போதைய நிலைக்கு திமுக மற்றும் அதிமுக கட்சிகளே காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்தில் இயங்கும் டாஸ்மாக் கடைகளை முழுமையாக மூட வேண்டும் என முதலில் குரல் கொடுத்தது தேமுதிக தான் என்று தெரிவித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த், மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மதுக்கடைகள் அனைத்தையும் தமிழக அரசு மூட வேண்டும் என்றார். குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி நாட்டு மக்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழ் புத்தாண்டு நாளை பிறக்கிறது. இதையொட்டி உலகமெங்கும் வாழும் தமிழர்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை கூறியுள்ளார். இதுகுறித்து டுவிட்டரில் அவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், மக்களின் மகிழ்ச்சி செழித்தோங்கும் வகையில் புத்தாண்டு அமையட்டும் என குறிப்பிட்டுள்ளார். நாளை தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு கவர்னர் வித்யாசாகர் ராவ், முதலமைச்சர் பழனிசாமி உள்ளிட்ட பல தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வித்யாசாகர் ராவ் வெளியிட்டுள்ள செய்தியில், இலக்குகளை நோக்கி முன்னேற தமிழ் புத்தாண்டு நல்ல தொடக்கமாக அமையட்டும் என்றும், பாரம்பரியம் கலாச்சாரத்தை ஒற்றுமையுடன் இணைந்து வளமான இந்தியாவை உருவாக்குவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக நெடுவாசல் கிராம மக்கள் மீண்டும் போராட்டத்தில் குதித்துள்ளனர். ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டம் தொடர்பாக கடந்த 27ஆம் தேதி தனியார் நிறுவனங்களுடன் மத்திய அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டது. இதனால் அதிர்ச்சி அடைந்த நெடுவாசல் கிராம மக்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக மீண்டும் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். வாக்குறுதியை மீறி மத்திய மாநில அரசுகள் நம்பிக்கை துரோகம் செய்ததே போராட்டத்தை கையில் மீண்டும் எடுக்க காரணம் என்று நெடுவாசல் மக்கள் கூறியுள்ளனர். காவல்துறையினரின் அனுமதியை மீறி ஏராளமான பெண்களும் இளைஞர்களும் போராட்டத்தில் குதித்திருப்பது நெடுவாசல் கிராமத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வருமான வரித்துறையின் சோதனைக்கு இடையூறு செய்த புகார் குறித்து காமராஜ் உள்ளிட்ட 5 அமைச்சர்களிடம் விசாரணை நடத்த
சென்னை மாநகர காவல் ஆணையர் கரண் சின்ஹா உத்தரவிட்டுள்ளார். ஆர்கே நகர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது உறவினர் வீட்டிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது வருமான வரித்துறை பெண் அதிகாரியை மிரட்டியதாக அமைச்சர்கள் உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன், காமராஜ் மற்றும் தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி தளவாய் சுந்தரம் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. புகார் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி சென்னை காவல்துறை ஆணையருக்கு வருமான வரித்துறையினர் கடிதம் அனுப்பினர். இந்த நிலையில் புகார் குறித்து விசாரணை நடத்த போலீசாருக்கு சென்னை மாநகர காவல் ஆணையர் கரண் சின்ஹா உத்தரவிட்டுள்ளார். விசாரணையின் அடிப்படையில் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. டாஸ்மாக் மது கடைகளை அகற்ற வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள அண்ணா நகரில் மீண்டும் அரசு மதுபான கடை வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கடையை முற்றுகையிட்டதுடன் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. டாஸ்மாக் வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு அந்த பாதுகாப்பு இல்லைங்க சார். பொம்பளை பிள்ளைங்க தனியா போக முடியல. எல்லாம் இங்க பக்கத்துல மாந்தோப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து வாங்கிட்டு வந்து போய் எல்லாம் அங்கேயே உட்காந்து குடிக்கிறாங்க சார். அது எந்த நேரத்திலயும் வண்டி வந்துட்டு போயிட்டு இருக்கு. நிம்மதியா எங்களால தூங்கவோ எதுவும் செய்ய முடியுங்க சார். பாக்குறோம் இந்த பகுதியில வந்து எங்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாம எந்த ஒரு தடையும் இல்லாத எங்களுக்கு இந்த டாஸ்மாக்கை எடுத்துட்டு நாங்க நல்லா பழையபடி நாங்க ஃப்ரீயா போறதுக்கு எங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு இங்க இருக்கிற குடும்பங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு தரணும் சார். திருவள்ளூர் பட்டாபிராம் கோபாலபுரத்தில் புதிய மதுபான கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சம்பவ இடத்திற்கு வந்த ஆவடி வட்டாட்சியர் பாபு பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் அதனை ஏற்க மக்கள் மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டக்காரர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். விருதாச்சலம் நாச்சியார்பேட்டை ரயில்வே சந்திப்பு அருகில் மதுக்கடை அமைக்க அதிகாரிகள் இடம் தேர்வு செய்ததை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் விருதாச்சலம் உளுந்தூர்பேட்டை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. எங்க ஊருக்கு பக்கத்துல டாஸ்மார்க் திறக்கிறாங்க. அங்க வந்து ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்குது, கொல்லைக்கு போறாங்க, மாடு ஓட்டிட்டு போறாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஏற்கனவே வந்து ஒருத்தவங்களோட தாலி சரடை பிச்சுட்டு போயிட்டாங்க. நிறைய கருவக்காடு வளர்ந்து கிடக்குது. அங்க இருந்து யார் எப்படி வராங்கன்னு தெரிய மாட்டேது. இன்னும் குடிச்சாங்கன்னா அங்கேதான் இருப்பாங்க. ட்ரெயின் ரோடு பக்கத்துலயே இருக்குது. அதுல எத்தனை பேர் குடிச்சிட்டு வந்து விழுவாங்கன்னு தெரியல. ஏற்கனவே சும்மா நல்ல ஆக்சிடென்ட் நடக்குது. இதுல எத்தனை பேர் குடிச்சிட்டு வந்து ஆக்சிடென்ட் ஆவாங்கன்னு தெரியல. எங்க ஊர்ல டாஸ்மார்க் வர தேவையில்லைங்க. கரூர் மாவட்டம் குளித்தலை அடுத்த மருதூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட நடுப்பட்டியில் புதிதாக டாஸ்மாக் மதுக்கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் கடை அமைய உள்ள இடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். கடை திறக்கப்படாது என உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். விழுப்புரம் ஜானகிபுரம் கற்பக விநாயகர் நகரில் வாடகை வீட்டில் திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடையை உடனடியாக மூட வலியுறுத்தி ஜானகிபுரம், கண்டமானடி, கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் கடையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்பதற்கு இணங்க உலகமெங்கும் தலை குனிந்து நிற்கும் தமிழர்கள் இந்த புத்தாண்டிலாவது தலை நிமிர்ந்து நிற்க வழி பிறக்கட்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், சித்திரை முதல் நாளில் ஹே விளிம்பி தமிழ் புத்தாண்டு பிறப்பதை முன்னிட்டு தமிழக மக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். தமிழ்நாடு இன்று பல்வேறு இடர்பாடுகளில் தவிக்கிறது எனவும், கடந்த ஆண்டு போதிய மழை இல்லாத காரணத்தினால் இந்த ஆண்டும் எங்கும் வறட்சி தாண்டவம் ஆடுகிறது எனவும் கூறியுள்ளார். விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாமல் தவிக்கின்றனர் எனவும், கடன் வாங்கி விவசாயம் செய்தவர்கள் அசலும் வட்டியும் கட்ட முடியாமல் திணறி வருகின்றனர். அதனால் கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை கோரிக்கை வைத்து
நீண்ட நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் என கேப்டன் தெரிவித்துள்ளார். கடலோர மீனவர்கள் இலங்கை அரசால் தாக்கப்படுவதும் சுட்டுக் கொல்வதும் தொடர்ந்து நடந்த வண்ணமாக இருக்கிறது என கேப்டன் கவலை தெரிவித்துள்ளார். ஒருபுறம் விலைவாசி உயர்வு, வறுமை, வேலையில்லா திண்டாட்டம் போன்றவை மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளினால் அதிகரித்த வண்ணம் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சூழ்நிலையில் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது என்றும் இந்த புத்தாண்டிலாவது தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் பிடித்துள்ள கஷ்டங்கள் யாவும் நீங்கி அவர்கள் நிம்மதியாக வாழ வழி பிறக்கும் என்று நம்புவதாக கேப்டன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் என்பது நீங்கி இந்த தமிழ் புத்தாண்டிலாவது ஊழல் இல்லாத தமிழகமாக மாற வேண்டும் என கூறியுள்ளார். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்பதற்கு இணங்க உலகமெங்கும் தலை குனிந்து நிற்கும் தமிழர்கள் இந்த ஆண்டிலாவது தலை நிமிர்ந்து நிற்க வழி பிறக்கட்டும் என்றும், இருப்பவர்கள் இல்லாதவர்கள் என்ற வேறுபாடு இன்றி எல்லோரும் அமைதியாகவும் ஆரோக்கியத்துடனும் வளமும் வாழ்வும் பெற தேமுதிக சார்பில் தனது இதயமார்ந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கேப்டன் தெரிவித்துக் கொண்டுள்ளார். பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக காண்போம். அந்நிய செலவாணி மோசடி வழக்கில் 2 வாரங்களுக்குள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க டிடிவி தினகரனுக்கு சென்னை எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 19 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவிட்டுள்ளது. 1996ஆம் ஆண்டு ஜேஜேடிவிக்கு அப்லிங்க் சாதனங்கள் வாங்கியதில் மோசடி செய்ததாக டிடிவி தினகரன் மீது அமலாக்கத்துறையினர் 7 வழக்கு பதிவு செய்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முன்பு அரசு மருத்துவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வை தமிழகத்தில் ரத்து செய்ய வேண்டும், மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், பணி காலத்தில் உயிரிழக்கும் அரசு மருத்துவர்களுக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் என்பது இவர்களின் முக்கிய கோரிக்கையாகும். திருவண்ணாமலை அருகே குடிநீர் கேட்டு 200க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்தும் சாலையில் கல்லை போட்டும் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். செங்கம் அடுத்த சாத்தனூர் பகுதியில் 10,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக குடிநீர் பஞ்சம் தலைவிரித்தாடுவதாக கூறப்படுகிறது. இதனால் குடிநீருக்காக பல கிலோமீட்டர் சென்று வரவேண்டிய நிலைக்கு அப்பகுதி மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். ரொம்ப காலமாவே தண்ணி பிரச்சனை இருந்துட்டு இருக்குது. 5 கிலோமீட்டர்ல இருந்து எங்களுக்கு தண்ணி இல்லை. ஆனா பல மைல் தாண்டி பாசனத்துக்குலாம் போய் நாங்க பாசனத்துக்கு தண்ணி கேட்கவே இல்லை. எங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுங்க. இந்த முந்தா நாள் வந்த சுகர் மில்லுக்கு தண்ணி போகுது, நேற்று வந்த பால் பண்ணைக்கு தண்ணி போகுது. அவங்க எல்லாம் தண்ணியை 2 பாகமா பிரிச்சு உப்பு தண்ணி தனியா வீணாக்குறாங்க, நல்ல தண்ணியை குளிக்கிறாங்க குடிக்கிறாங்க. நாங்க குடிக்கவே தண்ணி இல்லாம தவிக்கிறோம். நாங்க காண்டல் நீர்ல மீன் விளையாடுற மாதிரி நாங்க சாத்தனூர் அணைன்னு பெருமையில நாங்க எத்தனை நாளைக்கு வாழ முடியும்? தண்ணி பஞ்சத்தை எங்களுக்கு தீர்த்து வைக்கலன்னா இதுக்கு அடுத்து நாங்க மண்ணெண்ணெய் தான் குடிக்கணும் குளிக்கணும். எங்களுக்கு வேற வழியே கிடையாது. திருப்பூரில் அதிமுக எம்எல்ஏ திடீரென உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். குமரன் நினைவகம் அருகே உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ள அவர் அரசு திட்டங்களை செயல்படுத்த அதிகாரிகள் ஒத்துழைப்பு தரவில்லை என புகார் தெரிவித்துள்ளார். நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போராட்டம் பொதுமக்களுக்கு இடையூறாக மதுபான கடைகளை திறப்பதில் உச்சநீதிமன்றத்தின் ஆணைப்படி எடுக்கப்பட்டிருக்கிற மதுபான கடைகளை பொதுமக்கள் வேண்டாம் விரும்பாத இடத்தில் வற்புறுத்தி அமைக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். திட்டங்களுக்கு எந்த பட்ஜெட்டில் எனக்கு நிதி ஒதுக்கி தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக சில அதிகாரிகள் மதிப்பீடுகளை தயார் செய்து விரைவாக அனுப்ப வேண்டும் என்ற காரணத்திற்காக மிடாஸ் கம்பெனியின் லாபத்திற்காக நீதிமன்ற உத்தரவை தமிழக அரசு மீறுவதாக அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தருமபுரியில் செய்தியாளர்களை சந்தித்த இச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சுகந்தி, குடியிருப்பு பகுதியில் தமிழக அரசு மதுபான கடை திறக்க முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என கூறினார். மேலும் ஷாமலாபுரத்தில் மதுக்கடைக்கு எதிராக போராடிய பெண்கள் மீது தாக்குதல் நடத்திய போலீசாரை பணிநீக்கம் செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார்.
டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக திருச்சியில் முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி ரவுண்டானாவில் இருந்து ஊர்வலமாக சென்ற விவசாயிகள் தலைமை தபால் நிலையம் வந்தடைந்தனர். அப்போது மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். இதையடுத்து தடையை மீறி 40க்கும் மேற்பட்டோர் தபால் அலுவலகத்திற்குள் நுழைய முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டம் முருகமலை வனப்பகுதியில் ஆயுத பயிற்சியில் ஈடுபட்ட நக்சலைட்டுகள் 6 பேருக்கு சிறை தண்டனை விதித்து பெரியகுளம் சார்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. கடந்த 2007ஆம் ஆண்டு தேனி மாவட்டம் முருகமலையில் ஆயுத பயிற்சியில் ஈடுபட்ட நக்சலைட்டுகள் 6 பேரை பெரியகுளம் போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். இந்த வழக்கு பெரியகுளம் சார்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி குற்றவாளிகளுக்கு 3 மாதம் முதல் 7 வருடங்கள் வரை சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். வேலூர் மாவட்டம் வாணியப்பாடி உதயந்திரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் பாலாற்றில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டும் அகற்ற முன்வராத வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த நிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மேட்டுப்பாளையம் பாலாற்றில் இருந்த 2 செங்கல் சூள் மற்றும் அதன் சுற்றி இருந்த சில ஆக்கிரமிப்புகளை மட்டும் அதிரடியாக இடித்து தள்ளினர். ஜேசிபி எந்திரங்கள் மூலம் செங்கல் தூள் தூளாக இடித்து நொறுக்கப்பட்டது. இதனை கண்டு ஆத்திரமடைந்த செங்கல் சூளை உரிமையாளர் குப்பு சபரி உச்சநீதிமன்ற ஆக்கிரமிப்புகளை மொத்தமாக அகற்ற கூறியதை கருத்தில் கொள்ளாமல் தங்களது செங்கல் சூளையை மட்டும் ஏன் இப்படி இடித்து தள்ளுகிறார் என கேள்வி எழுப்பி உருண்டு திரண்டு ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.